ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த லவ் டிராமாவோட பார்ட் 3 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடைசியா நம்ம ஹீரோயினுக்கு ஜாக்சனும் ஜின்னும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம அந்த லூ பொண்ணு பேசினதை வச்சு நம்ம ஹீரோ இத்தனை நாள் நடிச்சதுக்கு காரணமும் இவளோட டிசைனை எடுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவ தப்பா புரிஞ்சுக்குவா. நம்ம ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான். நீ நினைக்கிற மாதிரி நான் தான் ஜாக்சன், ஆனா அதுக்குன்ட்டு நான் உன்னோட டிசைனை திருடணும்னு நினைக்கல அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோயின் காதுல வாங்கிக்காம அவன் அப்படியே திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஈச்சனை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த லூ சொல்லிடுவா. இது தெரிஞ்சதையும் அவன் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இனி நான் என்னோட பிளான் எல்லாத்தையும் ஈஸியா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. இப்ப இவளோட கம்பெனிக்கே நிறைய லாஸ் ஆயிருச்சுல, அதனால அவங்க அங்கிள் கூப்பிட்டு உன்னோட டிசைன் ஒவ்வொன்றா லீக் ஆக ஆரம்பிக்குது, அதனால நம்ம சீக்கிரமா ப்ரொடக்ஷன் வேலையை பார்க்கணும், இனியும் நம்ம ஜாக்சன் கூட கொலாபரேட் பண்ண முடியாது, அதனால நீ ஈச்சனை கூப்பிட்டு வாங்குன்னு சொல்லி ஒரு பிசினஸ் மேன் இருப்பாரு, அவரை போய் மீட் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கான வேலையெல்லாம் பாருங்க அப்படின்ட்டு அந்த அங்கிள் சொல்லுவாரு. சரின்ட்டு நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ஈச்சனை கூப்பிட்டு அந்த வாங்க போய் பார்க்க போனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து நிப்பான். என்னன்னா நம்ம ஹீரோவும் அந்த வாங்கும் ஏற்கனவே பிசினஸ் பார்ட்னர்ஸ் போல. ஆனா அப்ப அந்த வாங்குக்கு நம்ம ஹீரோ கூட தான் நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அதனால அவன் ஈச்சனும் நம்ம ஹீரோயினும் லவ்வர்ஸ் நினைச்சிட்டு உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு அப்படின்பா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அப்படியே கடுப்பாயிரும். அவன் அப்படியே எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ரிலேட்டிவ்ஸ் தான் கேள்விப்பட்டேன், இவங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா ஏற்கனவே அவன் மேல கோவத்துல இருக்கிறனால நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே ரிலேட்டிவ்ஸா இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளயும் லவ் இல்லாமையா போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னு அந்த ஈச்சனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கா செமையா கடுப்பாயிரும். அதனால நம்ம ஹீரோயின் அப்படியே தரத்தரன்ட்டு அவன் தனியா இழுத்துட்டு வந்து உனக்கு என்ன என் மேல அவ்வளவு கோவமா, வாங்க கிட்ட ஒன்னு ஈச்சானை பத்தி நீ அப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி செம கோவமா கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே ரிலாக்ஸா நானும் ஈச்சானும் லவ் பண்றோம்னு சொல்லவே இல்லையே, எங்களுக்குள்ள லவ் இல்லாம இருக்காதுன்னு தானே நான் சொன்னேன். இதை கேட்டோட நம்ம ஹீரோக்கு இன்னும் செமையா கடுப்பாகி அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். இதனால அவ அப்படியே கோவப்பட்டு சப்புன்னு ஒரு அரை விட அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஈச்சனும் வந்துருவான். இவனை பார்த்தனே நம்ம ஹீரோக்கு இன்னும் செமையா கடுப்பாகி இப்ப அப்படியே அந்த ஈச்சன் அடிக்கலான்ட்டு போவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணாம ஈச்சன் வா நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், எனக்கு இவன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ஈச்சன் கூட கிளம்பி போயிடுவா. ஆனா நம்ம ஹீரோ விட மாட்டான். மறுபடியும் நம்ம ஹீரோனோட வீடு வரைக்கும் போய் இங்க பாரு, நான் அவசரத்துல கோவப்பட்டு உனக்கு கிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், அதே மாதிரி ஜாக்சன்ங்கிற ஆளு நான் தான் சொல்லி முன்னாடி சொல்லாததுக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயின் எதையுமே காதுல வாங்கிக்காம அப்படி ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள போயிருவாளா. அப்ப அந்த ஈச்சன் நம்ம ஹீரோ கிட்ட இங்க பாரு, அவதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டால, இங்க இருந்து இடத்தை காலி பண்ணு அப்படிமா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இங்க பாரு, இது எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பர்சனல் மேட்டர், நானும் அவளும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இதுல நீ நடுவுல வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே ஒரு டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம இன்னைக்கே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை கொடுப்பா. பாவம் நம்ம ஹீரோ அப்படியே மொத்தமா உடஞ்சு போயிருவான். ஆனா இப்ப அப்படியே அவ கண்ணு முன்னாடி அந்த டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டு இந்த வாழ்நாள்ல நான் என்னைக்குமே உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்பா. ஆனா இவன் என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோயின் கேட்கற மாதிரியே இருக்க மாட்டா. அவ இப்ப அப்படியே நீ வருஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் வீட்டை விட்டு தள்ளி போய் பண்ணு அப்படின்ட்டு அவ கோச்சிட்டு உள்ள போயிருவா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறத பாக்குறதுக்கு அந்த ஈச்சனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோனை நினைச்சு அப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அப்படியே அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாஸ், நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், மூ கூட கொலாபரேட் பண்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு அந்த ஜேன் குரூப் கூட சில பழக்க வழக்கம் இருந்திருக்கு, அதுவும் மெயினா அந்த ஈச்சன் கூட தான் நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல நிறைய பேரை ஏமாத்தி பணத்தெல்லாம் எடுத்து ஓடணும்னு சொல்லி நினைச்சான்ல, அந்த பணம் எல்லாமே ஈச்சனோட அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். சோ இதுலயே நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த ஈச்சன் நம்ம ஹீரோயினை எப்படியான்ட்டு அந்த கம்பெனில இருந்து நீக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா பிளானையும் போடுறான் அப்படின்ட்டு. ஆனா இது தெரியாத நம்ம ஹீரோயின் இப்ப ஈச்சன் கூட தான் ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பா. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த ஈச்சன் அவளுக்கு மெசேஜ் பண்ணி வெளியே பார்ல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் அவனை பார்ல போய் மீட் பண்ண போவா. அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேத்தையும் சேர்ந்தாப்புல ஒரு போட்டோ எடுத்து அதை இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுவா. அது போஸ்ட் பண்றப்ப அவன் மனசுக்குள்ள இந்த போஸ்ட பார்த்து நீ கண்டிப்பா கடுப்பாவ லூ அப்படிங்கிற மாதிரி இந்த லூவை பத்தி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஏன்னா அந்த லூக்கு தான் ஈச்சன் மேல ஒரு கண்ணுன்ட்டு இவளுக்கே நல்லா தெரியுமே. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணுவான், நீ எதுக்கு ஈச்சன் கூட பார்க்கலாம் போயிருக்க அப்படின்ட்டு. ஆனா அவ திட்டி விட்டுருவா, நான் ஈச்சன் கூட என்ன பண்ணா உனக்கு என்ன அப்படின்ட்டு. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் கவனிக்காத நேரமா பார்த்து அவளோட ட்ரிங்க்ஸ்ல அந்த ஈச்சன் எதையோ கலந்துருவான். ஆனா இது தெரியாத நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சு அதே இடத்துல மயங்கிருவா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் இவளை தேடிட்டு இப்ப பார்க்கே வந்துருவான். ஆனா அங்க பார்த்தா ஈச்சனும் சரி நம்ம ஹீரோயினும் சரி யாரும் இருக்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஈச்சன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை அங்க ஹோட்டல் ரூம்குள்ள கூட்டு போற மாதிரி தெரியும். நல்ல வேலை நம்ம ஹீரோவும் எப்படியோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து இப்ப மோ என் ஒய்ஃப் தானே, அவ என்ன குடிச்சு மட்டையாயிட்டா, அவ்வளவுதானே, நானே அவளை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவளை தனியா கூட்டு வந்துருவான். இதனால அந்த ஈச்சனுக்கு செம்ம கடுப்பாயிரும். போட்ட பிளான்
மிஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருமா. அவளை இப்ப நம்ம ஹீரோ நல்லா திட்டுவான். உனக்கு என்ன எம்மல அவ்வளவு கோவமா, என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக ஈச்சன் கூட நீ ரொம்ப குடிச்சிருக்க, நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு வரலனா அந்த ஈச்சன் உன்னை என்ன பண்ணிருப்பானே தெரியல அப்படிங்கிற மாதிரி திட்டுவான். ஆனா இப்பவும் நம்ம ஹீரோயின் இங்க பாரு, இது ஏன் லைஃப், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை பத்தி நீ எதுவும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவா. இதனால நம்ம ஹீரோ செமையா கடுப்பாகி இப்ப அப்படியே ஃபோர்ஸ் அவளோட கையை பிடிச்சிருவானா. இதனால அவளுக்கு லைட்டா வலிக்கும். ஆனா அந்த வலியை கூட அவளுக்கு கொடுக்க கூடாதுன்ட்டு வெயிட் பண்ணு, நான் போய் உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவான். ஆனா அவன் கிளம்புனக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோன் ஒன்னு யோசித்து பாப்பா. அவ அந்த ஈச்சன் கொடுத்த ட்ரிங்க்ஸ் குடிச்ச கெடுத்து அவ ஃபுல்லாலாம் மட்டையா இருக்க மாட்டா, அவளுக்கு நல்ல கான்சியஸ்னஸ் இருந்திருக்கும். அப்ப அந்த ஈச்சன் யாருக்கோ போன் பண்ணி ரூம் நம்பர் 304 ரெடியா வைங்க அப்படின்னு இருப்பான். சோ இப்ப இது ஞாபகம் வந்தனையும் நம்ம ஹீரோன் ஸ்ட்ரைட்டா அந்த 304 ரூமுக்கு தான் போவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த 304 ரூம்குள்ள பார்த்தா அந்த லூவும் ஈச்சனும் இருப்பாங்க. இப்ப அந்த லூ அந்த ஈச்சனை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பா. உனக்கு என்னாச்சு, ஜிஎன் குரூப் மொத்தமா உன் கைக்கு வரணுங்கிறதுக்காக தானே நீ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன அந்த மோ கூட இப்ப கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்க, இது எதுவுமே எனக்கு சரியா படல அப்படிங்கிற மாதிரி அவ சண்டை போடுவா. ஆனா அதுக்கு அந்த ஈச்சன் இப்ப அப்படியே டக்குன்ட்டு, நான் மோ கூட என்ன பண்றேங்கிறது எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், நான் சொன்ன வேலையை செய்யறது மட்டும் தான் ஓ வேலை அப்படின்ட்டு கொஞ்சம் ஓவரா பேசுவான். இதனால அந்த லூ செமையா கடுப்பாகி, இங்க பாரு சும்மா மோன்னு சுத்திக்கிட்டு இருக்காத, நீ தான் அவளோட டிசைன்ஸ் எல்லாத்தையும் லீக் பண்ண அப்படிங்கிற எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, இதை மட்டும் நான் அவகிட்ட போய் காமிச்சேனா அதுக்கடுத்து அவன் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த லூ சொல்லுவா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் வெளியே திருட்டுத்தரமா நின்னு அப்படி கேட்டு போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அவன் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, ஹே நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு பேசிடுவான். இந்த சவுண்ட் வந்து உள்ள இருக்கிற ரெண்டு பேருக்கும் கேட்டுரும். யாரோ வெளியே நிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வெளியே வரதுக்குள்ள நம்ம ஹீரோன் அப்படியே நைஸா நம்ம ஹீரோ கூப்பிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவா. அதுக்கடுத்து இப்ப வீட்டுக்கு வந்தக்கடுத்து நம்ம ஹீரோனை திட்டுவான். நீ இது எல்லாத்தையும் என்ன பிளான்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறன்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா நான் உன்னோட டிசைனை லீக் பண்ணலன்ட்டு உனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு, நீ உன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறத நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னு பார்த்தா பல நாளுக்கு முன்னாடியே இந்த டிசைனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட அவளோட பிளான சொல்லுவா. நானும் ஜின்னும் சண்டை போடுற மாதிரி நடிக்கணும், இதை வந்து எனக்கு அகேன்ஸ்டா வேலை பாக்குறவன் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என்ன டோட்டலா க்ளோஸ் பண்றதுக்காக என் கூட சுத்துவான். சோ இதை வச்சு எனக்கு அகேன்ஸ்டா யாரு வேலை பாக்குறாங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பா. இப்ப இதை பத்திலாம் நம்ம ஹீரோ சொன்ன உடனே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். அப்ப நான் உன் கூட சும்மா தான் சண்டை போடுறேன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுச்சா, அப்படி இருந்தும் நீ ஏன் என் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே வந்த அப்படின்ட்டு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் தெரிஞ்சோ தெரியாமையோ ஜாக்சன்ங்கிற உண்மையை உன்கிட்ட மறைச்சிட்டேன், அது உனக்கு என்னதான் இருந்தாலும் கஷ்டத்தை கொடுத்துருக்கும்ல, அதுக்காக தான் இத்தனை நாள் உன் பின்னாடியே அலைஞ்சு சாரி கேட்டேன் அப்படின்பா. இதெல்லாம் கேட்டோன்னையும் நம்ம ஹீரோனுக்கு இவன் மேல இன்னும் கொஞ்சம் லவ் கூட ஆரம்பிச்சிரும். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, நீ உனக்கு அகேன்ஸ்டா யாரு வேலை பாக்குறா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணு, அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், ஆனா தயவு செஞ்சு பொய்யா கூட நீ ஈச்சன் கூட ரொம்ப க்ளோஸா பேசாத, அதனால தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின், இனிமேல் எந்த ஒரு நாடகத்துக்கும் தேவையே இருக்காது, ஏன்னா ஈச்சன் தான் எல்லாம் பண்ணா அப்படிங்கறத நான் எவிடன்ஸோட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், சோ இதை மட்டும் நான் வெளியே பப்ளிஷ் பண்ணேன்னா போதும், அடுத்தவனால என்னோட கம்பெனில இருக்கவே முடியாது அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி ஈச்சன் உன்னோட கம்பெனிக்கு மட்டும் ஆசைப்படல, அவன் குவின்னுக்கிட்டே நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போட்டு குவின் ஏமாத்தி வச்சிருந்த பணத்தையும் அவன் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டான், சோ இந்த ஈச்சன் ரொம்ப டேஞ்சரான ஆளு, அவனை நம்ம பார்த்துதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா இது எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கும். சரி நீ எதுக்கு ஆரம்பத்துல நீ தான் ஜாக்சன்ங்கிற விஷயத்த என்கிட்ட மறைச்ச அப்படின்ட்டு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, உனக்கு கண்டிப்பா மறந்துருக்கும், நீ நானும் இப்பதான் மீட் பண்றோம்ட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஹை ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பதான் அவன் இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன ஆச்சுங்கிறத தெளிவா சொல்லுவான். ஒரு நாள் நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் தெரியாதனமா அவனை இடிச்சு அவன் கையில இருந்த குக்கீஸ் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுருப்பா. சோ இதுக்கு அப்பாலஜி கேட்கிற விதமா அடுத்த நாள் அதே மாதிரி குக்கீஸை நம்ம ஹீரோக்கு செஞ்சு வந்து கொடுப்பா. இதுல இருந்துதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ரொம்ப நல்லா படிக்கிற பையன், பிளஸ் நம்ம ஹீரோயினும் நல்லா தான் படிப்பா போல. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மேக்ஸ் சொல்லி கொடுக்கறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவகிட்ட எப்படியான்னு போய் படிக்கணுங்கிறதுக்காக வீம்புக்குனே அன்னைக்கு நடந்த டெஸ்ட்ல எல்லாத்தையும் தப்பு தப்பா எழுதி வச்சிருப்பான். இதனால இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் அவனை கிண்டல் பண்ண இது நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால அவளே பர்சனலா நம்ம ஹீரோவுக்கு நிறைய சொல்லி கொடுப்பா. ஆக்சுவலி இவ கூட இப்படி பர்சனலா தனியா உட்காந்து பேசணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ இவ்வளோத்தையும் பண்ணிருப்பான். சோ இந்த மாதிரி ஹை ஸ்கூல்ல இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா போய்கிட்டு இருந்திருக்கும். அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோனுக்கு ஒரு பொம்மையை பிரசன்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னா போட்டோ
எல்லாம் எடுத்துக்குவாங்க. ஆக்சுவலி இந்த போட்டோ எடுக்கிறப்பதான் நம்ம ஹீரோயின் அவளோட ஃபேஸ அப்படியே அந்த பொம்மையை வச்சு மறைச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம இதத்தான் பிரசன்ட்லயும் நம்ம ஹீரோயின் ஒரு நாள் ஆபீஸ்ல வச்சு பார்த்துட்டு இந்த போட்டோவை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவ மைண்டுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டும் போயிருக்கும். ஆனா இப்படி ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு மட்டும் இவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஆனா கொஞ்ச நாள் போக போக நம்ம ஹீரோனுக்கு இவன் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருந்திருக்கும். ஆனா அப்படி இருக்கிற சமயத்துலதான் ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் அவளோட அப்பாவும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை போட்டு 4-5 பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ பின்னாடி சுத்துவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 4 பசங்க நம்ம ஹீரோவை போட்டு அடிப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நம்ம ஹீரோ வேகமா ஓடி வரப்பதான் தெரியாதனமா நம்ம ஹீரோனோட கார் முன்னாடி போய் விழுக போயிருப்பான். இத பார்த்து நம்ம ஹீரோனோட அப்பா அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக சைடு எடுக்க அப்பதான் அவருக்கும் நம்ம ஹீரோனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோனோட அப்பாவே இறந்திருப்பாரு. நம்ம ஹீரோனுக்கும் நிறைய விஷயங்கள் மறந்து போயிருக்கும். இப்ப இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு தெரிஞ்சோ தெரியாமையோ அன்னைக்கு நடந்த கார் ஆக்சிடென்ட்க்கு நான் தான் காரணமாயிட்டேன். அந்த கார் ஆக்சிடென்ட் என்னோடதான் நடந்துச்சு அப்படிங்கிற கில்ட் எனக்கு இன்ன வரைக்கும் இருக்கு. அதனாலதான் நான் என்ன பத்தின எந்த உண்மையும் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லல. எனக்கு தெரியும் இப்ப இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கடுத்து உனக்கு என் மேல இன்னும் கோவம் வரத்தான் செய்யும். அதனால நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் இங்க இருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிளம்ப பாப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே அவனை ஸ்டாப் பண்ணி நீ சொல்ற மாதிரி அந்த கார் ஆக்சிடென்ட் உன்னாலதான் நடந்துச்சு. ஆனா அதுல ஃபுல்லா ஓன் தப்பு கிடையாது. ஏன் கூட நீ க்ளோஸ் ஆக கூடாதுன்னு தான் உன்னை யாரோ அடிச்சிருக்காங்க. அதுல இருந்து நீ தப்பிக்கணும்னு நினைக்கிறப்பதான் இந்த ஆக்சிடென்டே நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உன்னை காப்பாத்தணும்னு சொல்லி தானே ட்ரை பண்ணாரு. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி ஓ மேல கோவப்படுவேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு ஓடி போய் அவளை ஹக் பண்ணிக்க பதிலுக்கு இப்ப நம்ம ஹீரோயினும் அவன் அப்படியே ஹக் பண்ணிக்குவா. எனக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு. ஆனா எனக்கு உன் மேல இந்த ஃபீலிங்ஸ் என்னைக்குமே மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் என்ன குட்டி குட்டி சண்டை போட்டுக்கிட்டவங்க அதே இடத்துல ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்ட்டு அந்த ஈச்சனுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. நீ இந்த கம்பெனில இருக்கிற யாருக்கும் தெரியாம ஜாக்சனோட கம்பெனிக்கும் நம்மளுக்கும் ஒரு கொலாபரேஷன் ரெடி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இவங்க இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த ஈச்சன் உள்ள வந்துருவான். அவன் இதை கொஞ்சம் லைட்டா அறகுறையா கேட்டுருவான். அதனால நம்ம ஹீரோயினும் இவனுக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு இப்ப அப்படியே அசிஸ்டன்ட் கிட்ட டோட்டலா மாத்தி பேசுவா. இந்த ஜாக்சன்னால ஒரே பிரச்சனை தான். அவன் நம்மளுக்கு கொடுக்குற டிஸ்டர்பன்ஸ்னால நம்ம கம்பெனி கூட யாருமே கொலாபரேட் பண்றதுக்கு ரெடியாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேச்ச மாத்திருவா. இதை அந்த ஈச்சனும் நம்பிட்டு சரி அவனை பத்தியே நீ யோசிச்சுக்கிட்டே இருக்காது. நம்ம கம்பெனிக்கு சீக்கிரம் கொலாபரேஷனுக்கு யாரும் கிடைப்பாங்க. இப்ப நான் மெயினா இங்க வந்ததே இந்த வீக்கெண்ட் நம்ம ஃபேமிலியா ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண போறோம். அதை பத்தி சொல்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனும் ஓகே அப்ப வீக்கெண்ட்ல எல்லாரும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்பா. ஆனா இப்ப இந்த ரூம்ல இருந்து வெளியே வந்த உடனே ஈச்சன் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஜாக்சனும் மூவும் சீக்கிரட்டா கொலாபரேட் பண்றதுக்கு எதுவும் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணு அப்படின்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அந்த ஃப்ராடு குவின்ன போய் மீட் பண்ண போவான். அவனே ஏற்கனவே ஆட்டையை போட்ட பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு சீக்கிரம் இந்த ஊரை விட்டே போகணுங்கிறதுக்காக பதுங்கி இருப்பான். ஆனா அவன் எதிர்பார்த்த மாதிரி இன்னும் அந்த காசு எதுவும் அவன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்காது. ஏன்னா அது எல்லாத்தையும் ஈச்சன் இவன் கிட்ட இருந்து ஏமாத்தி அவன் அக்கௌண்ட்ல போட்டிருப்பான். இத பத்தி அந்த குவின்னுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம ஹீரோ இப்ப இதை எவிடன்ஸோட வந்து அப்படியே அந்த குவின்னு கிட்ட சொல்ல இதனால அந்த குவின்னுக்கு அந்த ஈச்சன் மேல செம கடுப்பாகும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளோட டிசைன்ஸ் எல்லாத்தையும் தான் அந்த ஈச்சன் லீக் பண்ணி விட்டுட்டான்ல. அதனால இப்ப புதுசா சில டிசைன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவளுக்கு மெசேஜ் பண்ணி அவனை ரொம்ப மிஸ் பண்றேன் பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கியூட்டா மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுக்கு நம்ம ஹீரோயின் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோ இவளை தேடி இப்ப ஆபீஸ்க்கே வந்திருப்பான். இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே பதறுவா. நீ எதுக்குடா இங்க வந்த? ஈச்சன் மட்டும் ஒன்னே என்னையும் சேர்த்து வச்சு பார்த்தா அவ்வளவுதான் பிளான் மொத்தமும் ஃபிளாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பே கரெக்டா அந்த இடத்துக்கு ஈச்சன் வந்துருவான். நல்ல வேலை அவன் பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை லிப்டுக்குள்ள இழுத்து விட்டுருவா. பட் இருந்தாலும் அந்த ஈச்சனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க இருந்தது ஜாக்சன் தானே அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்ப கரெக்டா அந்த ஈச்சனோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து பாஸ் நீங்க சொன்ன மாதிரி நான் தேடி பார்த்தேன். ஆனா ஜாக்சனுக்கும் மோக்கும் நடுவுல எந்த ஒரு சீக்ரெட் கொலாபரேஷனும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவா. இதை கேட்டக்கடுத்து அந்த ஈச்சன் இப்ப நம்ம ஹீரோயினை முழுசா நம்புவான். அதுக்கடுத்து அந்த ஃபேமிலி கெட் டுகெதரும் வந்துரும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி எப்படியாண்டு நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணி மொத்த சொத்தையும் அடையணுங்கிறதுக்காக அதே பார்ட்டில வச்சு ஈச்சன் நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் கொடுப்பான். இத பார்த்தக்கடுத்து நம்ம ஹீரோயினோட அங்கிளும் அதான் நீயும் ஜாக்சனும் பிரிஞ்சிட்டீங்களே என்னோட பையனோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்து யாரு சொன்னா நானும் அவளும் பிரிஞ்சிட்டோம்ட்டு. அது மட்டும் இல்லாம மூக்கு அகேன்ஸ்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா நீ அவகிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டோன்னு இந்த அங்கிளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஈச்சன் இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாத்தையும்
அப்படின்னு தெளிவா சொல்லுவாங்க. இவன் குவின் கூட சேர்த்து நம்ம ஹீரோயினை பெரிய பிரச்சனையில மாட்டி விட ட்ரை பண்ணது, அதுக்கடுத்து லூ கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினோட டிசைன்ஸை திருடினது, இது எல்லாத்த பத்தியும் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்களா. ஆனா அப்பயும் அந்த ஈச்சன் இதெல்லாம் நீங்க வாய் வார்த்தையா சொன்னா இங்க இருக்கிறவங்க நம்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஈச்சன் மேல செம்ம கடுப்புல இருக்கிற அந்த குவின்னும் வந்துருவான். அவன் பங்குக்கு அவனே இப்ப ஈச்சனை மாட்டி விட்டுருவான். ஸ்டார்டிங்ல நாங்க மூவ ஏமாத்தி அவளை எங்களோட கடனுக்குள்ள தள்ளி விட்டுட்டு நாங்க எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சோம். இதனால எனக்கு கடன் பிரச்சனையும் முடிஞ்சிரும், ஈச்சனுக்கு ஈஸியா இந்த ஹோல் கம்பெனியும் கிடைச்சிரும் அப்படிங்கறத எங்க பிளானே. ஆனா நடுவுல இந்த ஈச்சன் என்னவே ஏமாத்தி எனக்கு வர வேண்டிய ஃபண்ட் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் பங்குக்கு அவனும் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அதுக்கடுத்து அந்த அங்குளும் கொஞ்சம் நல்லவராதான் இருப்பார் போல. அவர் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே இப்படி ஈச்சனை அடிச்சு நீ இவ்வளவு மோசமானவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னோட பெத்த பையனையே போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த யுமி பிராண்ட கிவ் அப் பண்ணிருக்கவே மாட்டா. சோ இதுலயே இந்த கம்பெனியை ரன் பண்றதுக்கான திறமை இவளுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு சேர வேண்டிய கம்பெனியை இப்ப நம்ம ஹீரோயின் கிட்டே அந்த அங்கிள் கொடுத்துருவாரு. அப்புறம் என்ன கடைசியா அந்த கம்பெனி ஃபுல்லா நம்ம ஹீரோயினோட கண்ட்ரோல் கீழே வந்துரும். அதுக்கடுத்து வாசப்பட்ட மாதிரியே அந்த யுமி பிராண்ட பெருசாக்குறதுக்காக அவ டிசைன்ஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ற மாதிரி ஒரு ஃபேஷன் ஷோ நடத்துவா. அது செம ஹிட் கொடுத்துரும். சோ கடைசியில நான் ஆசைப்பட்ட மாதிரியே யுமி பிராண்ட பெருசாக்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப இப்ப அவளோட சந்தோஷத்தை இன்னும் டபுள் மடங்கு ஆக்குற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே ஆயிரக்கணக்கான ரோசஸ் எடுத்துட்டு வந்து நம்ம என்னதான் ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தாலும் நான் இது வரைக்கும் உனக்கு ஒரு கிராண்டான ப்ரப்போசல் கொடுத்ததே கிடையாது. ஹை ஸ்கூல்ல தவற விட்டு என்னோட லவ்வை இப்ப மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால என் லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்குவியா அப்படிங்கிற மாதிரி ரோஸ் கொடுத்து கேட்பான். நம்ம ஹீரோயின் தான் இவனை ஏற்கனவே அக்செப்ட் பண்ணிட்டாலே, அதுக்கு எடுத்து என்ன தயங்கவா போறா. இப்ப அவளும் அந்த ரோஸை வாங்கி அப்படியே ஹாப்பியா நம்ம ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்குவா. சோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமாவை இங்க முடிச்சிருப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ பாக்குறேன். அது வரைக்கும் பை.